என் கடைசி பத்தி அர்ஜுனனின் பறவை. மேலும் இந்த இந்து விரோதம் அல்லது இந்து ஃபோபியா, அதை எப்படி வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அதை எதிர்த்து போராடுவதில் நாம் கவனம் செலுத்த கற்றுக்கொள்வதே என் வேண்டுகோள். இந்து ஃபோபியாவின் தற்போதைய கட்டம் பள்ளிகள், கல்லூரிகள், ஊடகங்கள் வழியாக மட்டும் பரவவில்லை. ஆனால் சமூக ஊடகங்களின் புதிய சேனல்கள் வழியாக பரவலாகவும் ஈர்க்கக்கூடிய வகையிலும் வைரலாகவும் பரவுவதை எப்படி எதிர்கொண்டு நடுநிலையாக்குவது என்பதே நம் காலத்தின் பெரிய கேள்வி. இந்த மதத்தை மீண்டும் ஆயுதபாணியாக்குவதை விட ஹிண்டோஃபோபியாவிலிருந்து தப்பிப்பதுதான் இப்போதைய பெரிய சவால். இந்த சவாலுக்கான பதிலை ஹிண்டோஃபோபியாவை நேரடியாகப்பதன் மூலமே காண முடியும். அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், சமூக ஊடக ஹேஷ்டேக்குகள் வந்து போகும். ஆனால் உங்கள் சந்ததியினரின் வாழ்க்கையையும் மனதையும் சுற்றி ஒரு சுவர் எழுப்பப்படுகிறது என்ற கசப்பான உண்மை, அது மட்டுமே உக்கப்படாத வரை ஒருபோதும் மாறப்போவதில்லை. தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் எப்படி திட்டமிட்டோம் என்பதை பற்றி இந்த குழு விவாதத்தை நடத்துவதற்கு வம்சிஜி அவர்களும் நானும் இதை தொடங்குவதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று ஒருமனதாக ஒப்புக்கொண்டோம். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் ரியாசி பகுதியில் சமீபத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவங்களை நினைவு கூர்ந்து நான் இதை இப்படி தொடங்க விரும்புகிறேன். அவங்க பேரை வாசித்து, ஏன்னா ரொம்ப தடவை என்ன நடக்குதுன்னா, பாதிக்கப்பட்டவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கும்போது அவர்களின் பெயர்கள் பெரும்பாலும் மறக்கப்படுகின்றன, வெறும் எண்களாகி விடுகின்றன. அதனால் நான் அவர்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக படிக்கிறேன். விஜய்குமார், அருண்குமார், அனுராக் வர்மா, பூஜா சோனி டிட்டு சோனி, ராஜேந்திர பிரசாத் சோனி, மம்தா மற்றும் சஹானி சிவம் குப்தா. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக 20 வினாடிகள் மௌனம் அனுஷ்டிப்போம். அதனால் வார்த்தைகள், அதாவது ஒரே வார்த்தை பெரும்பாலும் வெவ்வேறு நபர்களுக்கு மிகவும் மாறுபட்ட அர்த்தங்களை கொடுக்கிறது. மேலும் அது முற்றிலும் சார்ந்துள்ளது நீங்கள் அணிந்திருக்கும் சித்தாந்த கண்ணாடிகளை பொறுத்து. உதாரணமாக, ஹிந்துத்துவா என்ற வார்த்தை மிகவும் வேறுபட்ட அர்த்தங்களை குறிக்கிறது. மாறுபட்ட உலக பார்வைகளை கொண்ட மக்களுக்கு